விஜய் என்ன பெரிய சூரப்புலியா? விஜய் என்ன பெரிய அகில உலக தலைவரா? இவர் பேர சொல்லி பேசினா அப்படி எங்க தமிழ்நாட்டில் நான் வாழ முடியாதா? இவர் ரசிகர்கள் அப்படி சுட்டுவாங்களா? நான் தான் சொல்றேன், இந்த சமூகம் எவ்வளவு சீர்கட்டு கிடக்கிறது, சீரழிந்து கிடக்கிறது. அது ஒரு விஜயால மட்டும் இல்லைங்க, இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து நடிகர்களாலுமே நான் சொல்றேன். சின்னத்திலிருந்து வண்ணத்திலிருந்து நேற்றுக்கு வந்து டிக்டாக் ப்ராப்ளம் வந்து பிரபலத்துல இருந்து சாதாரண ஷோ பண்றவன்ல இருந்து எல்லார் மேலேயும் மோகம் உண்டு. ஏன் திரியுறீங்க? உங்களுக்கு தாய் தந்தை தான் உங்களுக்கு ஹீரோ. உங்களை பெற்று வளர்த்திய தாய் தந்தையை மதிங்க, அவங்கள போற்றுங்க. அவங்களுடைய பிறந்த நாளுக்கு போய் நீங்க அவங்க காலில் வந்து வாழ்த்து பெறுங்க. அவங்க பிறந்த நாளுக்கு நீங்க அந்த நான் சாவறதுக்குள்ள இந்த கதாநாயகனை பார்த்துட்டு சாவணும், சாவறதுக்குள்ள இவரோட ஒரு செல்ஃபி எடுக்கணும், சாவத்து காட்டி அப்புறம் அப்படி வாயில வருது அப்படின்னு அந்த கோபத்தோட கூட அதை நான் சொல்லியிருப்பேன். அப்ப இது எதை காட்டுகிறது? இந்த மண்ணுக்காக இன்னைக்கு கப்பல் ஓட்டி தமிழ் வஉசி இன்றைக்கு இளைய தலைமுறை எத்தனை பேருக்கு தெரியுது? இன்னமும் சுதந்திர தினத்திற்காக தன் மீசை மழிக்கப்பட்டு 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்த அப்பழுக்கற்ற லஞ்சம் வாங்காத கம்யூனிஸ்ட் தலைவராக இருக்கிற ஐயா நல்லக்கண்ணை பத்தி எத்தனை பேருக்கு தெரியுது? இல்ல அதெல்லாம் இந்திரா காந்தி அவரால் சமூகமா நம்ம நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நீங்க இப்ப இதெல்லாம் தெரியுதா இந்த மாணவர்களுக்கு? அதெல்லாம் தெரியல சார், அதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு வரோம். அப்ப அவர்களை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக, அவர்களை கொண்டாடுவதற்கு பதிலாக நீங்கள் இந்த சினிமாக்காரர்களை கொண்டாடுவதும், அவர்களை நீங்க ஆத்மார்த்த தலைவனாக ஏற்றுக்கொள்ள